கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்தீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறீங்க. மனுஷனிடத்தில் எதிர்பார்த்தா அது கிடைக்குமானா அது பெரிய கேள்விக்குறி. மனுஷனிடத்தில் எதிர்பார்த்தா நம்ம ஏமாந்து போவோம். உலகத்தில் நம்ம எதிர்பார்த்தா சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர்ட்ட எதிர்பாருங்க, ஏற்ற வேளையில் சரியாய் செய்வார். நீதிமொழிகள் 13:12 சொல்லுது, வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும். ஒரு காரியத்தை எதிர்பார்த்து 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 தோற்று ஏமாந்து போக போக நம்முடைய இருதயம் வேதனைப்படும். நம்ம இருதயம் துக்கத்தினால் நிரம்பும். ஆனால் எதிர்பார்த்த காரியம் வரும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம், எதிர்பார்த்த ப்ரொமோஷன், எதிர்பார்த்த அரியஸ் பணம் திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வேலை, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை அத்தனையும் தேவன் உங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு கொடுப்பா. மாற்றமே இல்லை. நீங்கள் கர்த்தர்ட்ட எதிர்பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இது நாள் வரைக்கும் மனுஷன்கிட்ட அந்த அன்பை எதிர்பார்த்துட்டேன், ஏமாந்துட்டேன். ஆண்டவரே, இப்போ என் அன்பு எல்லாம் நீங்கள் தான். உங்கள்கிட்ட தான் அன்பை நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள்கிட்ட தான் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்லட்டுமா? எதிர்பாராத நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் கொடுப்பா. சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை தான் எதிர்பார்த்தான், ஞானத்தை தான் எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்க்கலை ஐஸ்வர்யம் கிடைக்கும், எதிர்பார்க்கலை மேன்மை கிடைக்கும், எதிர்பார்க்கலை செல்வம் கிடைக்கும், எதிர்பார்க்கலை. பாருங்கள், ஞானத்தை எதிர்பார்த்தவனுக்கு ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, மகிமை எல்லாம் கிடைச்சிச்சு. நீங்கள் எதிர்பாராத நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாங்க. சங்கீதம் 50:15 ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த ஆபத்து நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. அப்பொழுது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீங்கள் எதிர்பார்க்கிறது மனுஷனிடத்தில் வேண்டாம். ஒரு தங்கச்சி சொன்னாங்க, அண்ணே, நான் 1 வருஷம் எதிர்பார்த்தேன். அவங்க சொன்ன 1 வருஷத்தில் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். 2 வருஷம் 3 வருஷம் எதிர்பார்த்து 4வது வருஷம் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு இது என் ஒய்ஃப் அப்படி சொன்னான். என் இருதயமே உடைஞ்சு போச்சு. 4 வருஷம் எதிர்பார்த்து ஏமாந்துட்டேனே. அதுதான் உலகம். நீங்கள் கர்த்தர்ட்ட எதிர்பார்த்தா நிச்சயமாக நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.